நம் நாளை இறைவனிடம் ஒப்படைக்கும்போது அவர் நம் பாதையை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். இறைவார்த்தை: உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். திருப்பாடல்கள் அதிகாரம் 37 5ஆம் வசனம். சிந்தனை: ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கமாகும். இன்று என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம் நாளை அறிந்தவர் இறைவன். நம் திட்டங்களையும் கனவுகளையும் கவலைகளையும் அவரிடம் ஒப்படைக்கும்போது அவர் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துகிறார். நம் விருப்பப்படி அல்ல, அவரது திருவுளத்தின்படி நடக்கும் வாழ்க்கையே உண்மையான ஆசீர்வாதத்தை தருகிறது. இன்றும் நம் முழு நாளையும் இறைவனின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு அமைதியோடு முன்னேறுவோம். செபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, இப்புதிய விடியலை காணும் அருளை எனக்கு தந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்றைய நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் உமது திருக்கரங்களிலே ஒப்படைக்கிறேன். என் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். நான் எதிர்கொள்ளும் சோதனைகளில் தைரியத்தையும், முடிவுகளை எடுக்கும் நேரங்களில் அறிவையும், பிறருடன் பழகும்போது பொறுமையையும் எனக்கு தாரும். என் குடும்பத்தையும் நண்பர்களையும் நோயுற்றவர்களையும் துன்பத்தில் இருப்போரையும் உமது பாதுகாப்பிலே வைத்து காத்தருளும். இன்று என் வாழ்க்கை உமது அன்பையும் இரக்கத்தையும் உலகிற்கு வெளிப்படுத்தும் கருவியாக இருக்க வரம் தாரும். ஆமென்.